சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்று வரும் மக்கள் நல கூட்டணியின் பரப்புரை கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இந்த இளைஞர் நல்ல தலைவனாக வர வேண்டும் என்று சில ஆண்டுகளாக நான் ஆசைப்பட்டது அவருக்கு தெரியும். அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும். கூட்டணி வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். இந்த இளைஞர் வரணும், நல்ல லீடரா வரணும், அமைப்புக்கு வரணும், நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு பெரிய தலைவனாக பரிணமிக்க வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு விடியல் வேண்டும் என்று. நான் பெரியாரினுடைய வார்ப்பு, அண்ணாவின் வார்ப்பு, அண்ணாவின் பாசறையில் வளர்ந்தவன். ஆகையினாலே அண்ணன் கலைஞர் அவர்களே, நீங்கள் 1970ஆம் ஆண்டு திருச்சியிலே ஒரு பொதுக்கூட்டம் பேசினீர்கள். நான் ஆதாரம் இல்லாம பேசின அண்ணன் அடுத்த மறுநாளே கேள்வியும் நானே பதிலும் நானே என்னை பிடிச்சிருவாரு. அண்ணன் என் கையில தினத்தந்தி பேப்பர் வச்சிருக்கிறேன், ரெக்கார்டு இல்லாம போய் சிக்கிக்கிட கூடாது அண்ணன் கிட்ட. பயங்கரமான அளவு அவர் சொல்றாரு, இத்தனை வயசானதுக்கு பிறகு இன்னும் ஆட்சிக்கு வர காமராஜர் துடிப்பது ஏன்? கருணாநிதி கேள்வி. இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன், எலெக்ஷன் நேரத்தில் விட்டுக்கிட்டே இருப்பேன் சொல்றாங்க. வைகோவை அவர் சரியா மறக்க முடியும். 29 வருஷம் அவருக்கு குமாஸ்தா வேலை பார்த்த மாதிரி பக்கத்திலே இருந்தவர் இல்லையா? 1970 மே 11 பேசியது திருச்சி பொதுக்கூட்டம். 1970 மே 12 வெளியான திருச்சி தினத்தந்தி. அப்பொழுது காமராஜருக்கு 67 வயசு.